நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் காய். அவ்வளோதான், ஆர்சிபி இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. நேற்று நடந்த எம்ஏ vs ஆர்சிபி மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண மும்பை நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோம்னு சொன்னாங்க. ஆர்சிபியில் வில் ஜாக்ஸ் எங்கேன்னு நம்ம கேட்டே இருந்தோம். ஒரு வழியாக கிரீனுக்கு பதிலாக வில் ஜாக்ஸை நேற்று இறக்கிட்டாங்க. ஓப்பன் பண்ண கோலியும் டூப்ளஸியும் பும்ராவோட பாலை சமாளிக்க முடியாமல் கோலி 3 ரன்லேயே அவுட் ஆகிடுவார். வழக்கம் போல் மேக்ஸ்வெலும் டக் அவுட். பொறுப்பாடின டூப்ளஸி மட்டும் ஒரு 61 ரன் எடுத்து, பட்டிதார் 50 ரன், தினேஷ் கார்த்திக் 53 ரன் எடுத்து ஆர்சிபியை ஒரு வழியாக கரை சேர்த்துட்டாங்க. 197 ரன் டஃப்பான டார்கெட்டை கொடுத்தாங்க மும்பைக்கு. பும்ரா 5 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப்பை தட்டிட்டு போயிட்டாரு. டார்கெட்டை வரட்டின மும்பை என்ன மூடில் வந்தாங்கன்னே தெரில. சும்மா அடி பிரிச்சுட்டாங்க. இசான் கிசான் 69 ரன்னும், ரோஹித் சர்மா 38 ரன்னும், சூரியகுமார் யாதவ் 52 ரன்னும், ஹர்திக் பாண்டியா 21 ரன் எடுத்து மும்பையோட 2வது வெற்றியை பதிவு செஞ்சாங்க. சும்மா ஆர்சிபியோட எல்லா பவுலரையும் மும்பை பேட்ஸ்மேன் கிழிச்சு தொங்க விட்டாங்க. ஆர்சிபி என்னதான் பேட்டிங்கில் வலுவாக இருந்தாலும் பவுலிங் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பிளே ஆஃப்ஸுக்கு போகிறது ஆர்சிபிக்கு இப்போ கஷ்டமான சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பை பை.